என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே. மேன்மை தாங்கிய மன்னர் ஆளவந்தாரை மனம் அவர் ஆச்சாரியார் என்னும் ஸ்தானத்தை அடைந்து விட்டதால் தனிமரமாக இருக்கிறேன். அவரை பார்க்கவும் கூடாது, இந்த ஊரில் இருக்கவும் கூடாது என்று உத்தரவிட்டு விட்டார். எனக்கு ஏற்பட்டிருக்கும் உடல் உபாதையையும் யாரிடமும் சொல்ல இயலவில்லை, சொல்லவும் கூடாது. மீதம் இருக்கும் காலத்தில் என்னவெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்குமோ? அந்த பகவானுக்குத்தான் வெளிச்சம். அம்மா, புறப்படலாமா? புறப்பட்டுதானே ஆக வேண்டும். நான் தான் இந்த பிராந்தியத்திலேயே இருக்கக்கூடாதென்று கட்டளை பிறப்பித்து விட்டாரே உன் அப்பா. இத்தனை நாட்களும் உயிரை பிரிந்திருந்தேன். இப்பொழுது என் இறுதி காலத்தில் பிள்ளைக்கரசுவையும் சொட்டை நம்பியையும் அம்புஜத்திடம் ஒப்படைத்துவிட்டு நான் தனியாக தவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விதி போலும். ஏனம்மா இப்படியெல்லாம் நினைக்கிறீர்கள்? ஆச்சாரியாரின் சம்மதம் கிடைக்க நாம் எத்தனை கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதுவும் சாதாரண சம்பந்தமா? யார் யாரோ எங்கிருந்தெல்லாமோ அவரிடம் சிஷ்யனாக சேர முடியுமா என்று தவம் இருக்கும் பொழுது நாம் அவருடைய இரத்த சம்பந்தம் கொண்டவர்கள் என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதை சற்று நினைத்துப் பாரம்மா. என்னதான் நீங்கள் அவரை பார்க்கக்கூடாது என்று ஆச்சாரியார் சொல்லியிருந்தாலும் ஏதோ ஒரு ஜென்மத்தில் செய்த புண்ணியம்தானே நம்மை அவருடன் சம்பந்தம் ஏற்படுத்தி இருக்கிறது. பார்க்கக்கூடாது என்பதற்கான காரணமும் உங்களுக்கு தெரியும். அதனால் ஏக்கம், தவிப்பு என்றெல்லாம் சொல்லி வருத்தப்படாதீர்கள். அது மட்டுமல்ல, வருங்கால சந்ததியினர் ஆச்சாரியரை பற்றி உயர்வாக பேசும் பொழுது நாமும் அவருடன் சம்பந்தப்பட்டவர்கள் எனும் பொழுது எத்தனை பெருமையாக இருக்கும் என்று நினைத்துப் பாரம்மா. இதையெல்லாம் நான் நினைக்காமலும் இல்லை, எனக்கு தெரியாமலும் இல்லை. ஒரு தாயின், ஒரு அகமுடையாளின் கண்ணோட்டத்தில் பார்த்தால்தான் என்னுடைய பரிதவிப்பு உங்களுக்கு புரியும். என் நிலைமை அப்படிப்பட்டது. அம்மா, உங்கள் புதல்வர்களை பற்றி, அதாவது என் மைத்துனர்களை பற்றி நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. அவர்கள் என் மைத்துனர்கள் இல்லை, என் பிள்ளையைப் போல் நான் பார்த்துக் கொள்வேன். அதனால் தானோ என்னவோ பெருமாள் எங்களுக்கு புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தவில்லை. மாதத்திற்கு 2 முறையாவது நாங்கள் உங்களை வந்து உறையூர் மங்கலத்தில் பார்க்கிறோம். அண்ணா, மன்னி, தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நான் ஒன்று சொல்லலாமா? எதற்காக இந்த பீடிகை எல்லாம்? எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல். இல்லை, சிறிது காலம் பிள்ளைக்கரசும் சொட்டை நம்பியும் என்னுடனேயே இருக்கட்டும். அம்மாவிற்கும் என்னுடைய அகம் பழக்கப்படட்டும். திடீரென பிரியாமல் சிறிது காலம் பொறுத்து அதன்பின் தம்பிகள் இருவரும் இங்கு வரட்டும். அதுவரை நீங்கள் சொல்லியது போல் நீங்கள் இருவரும் முடிந்த வேளையில் அங்கு வந்து செல்லலாம். இப்பொழுதுதான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சொந்த பந்தங்கள் உடன் இல்லாமல் இத்தனை காலம் நான் கழித்து விட்டேன். இப்பொழுது 2 மகன்களாக 2 தம்பிகள் என்னுடைய அகத்திற்கு வரப்போகிறார்கள் என்று சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தேன். அதை போய் தள்ளி போட சொல்கிறீர்களே? இல்லை அம்புஜம், தெய்வக்கரசு சொல்வதிலும் நியாயம் இருக்கிறது. என்னதான் ஒரு தாயைப் போல் நீ பார்த்து கொண்டாலும் தாயைப் போல் என்பதும் தாய் என்பதும் வேறு வேறுதான். ஆதலால் அவர்கள் இருவரும் தெய்வக்கரசிடம் சிறிது காலம் இருக்கட்டும். நாம் சென்று அவர்களை பார்த்துவிட்டு வருவோம். என் தாயாரை எங்கு இனி பார்க்கவே முடியாதோ என்று நான் நினைத்திருந்தேன். அவர்களே இங்கு வந்திருக்கிறார்கள் என்பது மிகவும் சந்தோஷமான விஷயம். அண்ணா சொல்வது மிகவும் சரியாக இருக்கிறது. என்னம்மா? இதில் நான் தனிப்பட்ட முறையில் கூற என்ன இருக்கிறது? ஏதோ உங்களை பார்த்து விட்டேன் என்ற திருப்தி
இதற்கு மேல் எது எது எப்படி நடக்க வேண்டுமோ அப்படியே நடக்கட்டும். ஸ்ரீமத் வரதா, கஜேந்திர வரதா, பிரஹலாத வரதா, பாண்டவ வரதா, வெங்கட வரதா, கண்கண்ட வரதா, அக்ரூர வரதா, அத்திகிரி வரதா, முசுகுந்த வரதா, முகுந்த வரதா, கோபிகா வரதா, கோபால வரதா, சுந்தர வரதா, தீனபந்து வரதா, முரளி வரதா, மோகன வரதா, பிரசன்ன வரதா, பிரியமான வரதா. வரதா, உன்னையல்லால் இந்த கடையனுக்கு யார் கதி? இந்த திருக்கட்சி பொடியேனை என்றும் திருக்கண் பார்த்தருள் வரதா. இனி இது போல் பிரிவு ஏற்படா வண்ணம் உந்தன் பரிவு அடியேன் மீது என்றும் விழுந்து நித்தம் கவரி வீசும் பணியை பணித்து மொத்தமாய் உன் அருளை பொழிவாய் அருளாளா. இச்சன்மம் பயன்பெற அடியேனுக்கு அருள் வரதா. உன் பொற்பாத கமலத்தில் சரணடைந்தேன், ஏற்றுக்கொள் வரதா. அநேக வந்தனம் திருக்கச்சி நம்பி சுவாமிகளே. வந்தனம் பட்டரே. உம் வரவால் இவ்விடம் யாவும் குளிர்ந்தது. பாருங்கள், பழைய கழை இப்போதுதான் திரும்பி இருக்கிறது. அது சன்னதிக்கு வந்து சேர்ந்ததால் அடியனுக்கு ஏற்பட்டிருக்கும். அடியேன் குறிப்பிட்டது அந்த வரதனுக்கு பழைய கழை திரும்பி இருக்கிறது என்று. பாருங்கள், வரதனின் முகத்தை பார்த்தீர்களா? மந்தகாசம் கூடியிருக்கிறது. மலர்ந்த முகத்தை கண்ணுற்ற வரதனின் திருமேனியில் தவழும் திருமாலையும் இன்று பழைய தெம்பு வந்தது போல் பொலிவுடன் காணப்படுவதை காணுங்கள். என்னவோ பட்டரே, சோதனையை கொடுத்தவனும் அவனே, பிறகு வேதனையை மாற்றி நாதனை தரிசித்து பணிகொள்ளும் வரதனும் அவனே.
சோதனை என்றதும் உம்மிடம் கேட்க துணிந்த ஒரு கேள்வி என் நெஞ்சில் முந்தி நிற்கிறது. சாதாரணமாக நம் முன்னோர்கள் ஒன்றை சொல்லுவார்கள், சக வைஷ்ணவர்களிடமிருந்து அன்னத்தை பெற வேண்டும், அவர்களுக்கு போஜனம் செய்து வைக்க வேண்டும், அதுபோலவே தானங்கள் கொடுக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். தம் மனதில் இருக்கும் வேதனைகளையும் சக வைஷ்ணவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இவை உமக்கு தெரியாததல்ல. இருப்பினும் எந்த விஷயத்திற்காக இதை குறிப்பிட்டேன் என்று தங்களுக்கே புரிந்திருக்கும். வாஸ்தவம் தான் பட்டரே. ஆனால் வேண்டுமென்றே அடியேன் அப்படி நடந்து கொள்ளவில்லை. அன்று ஜோதிடர் சொன்னது போல் நடந்த விதியினை எதிர்கொள்ள, யாரிடமும் பகிராமல் மனதில் வைத்துக் கொள்ள அப்படி இருக்க வேண்டிய சூழ்நிலை. வரதனின் கட்டளையும் அதன்படி ஆகிவிட்டது. மற்றபடி தங்களையும் மற்றவர்களையும் வருத்தமடையும்படி செய்வதில் அடியேனுக்கு சற்றும் மனமில்லை. அபச்சாரம், அபச்சாரம். அடியேன் அப்படி சொல்லவில்லை. தாங்கள் எதிர்கொண்ட சங்கடத்திற்கு அடியேனும் ஒரு காரணம். அன்று அடியேன் தானே அந்த சோதிடனை தங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தேன். அனைத்தும் பகவத் சங்கல்பம். அது பற்றி தாங்கள் வருந்த தேவையில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி தீர்க்கச்சி நம்பிகளே, சாதாரணமாக ஒருவருக்கு துன்பமோ அல்லது வருத்தமோ ஏற்பட்டால் அது அந்த ஒருவரை மட்டும்தான் பாதிக்கும். அதே சமயத்தில் தங்களை போன்ற ஒப்பற்ற ஒரு அடியாருக்கு ஒரு துன்பம் வந்தால் அது ஒட்டுமொத்த வைணவ உலகத்தையே பாதிக்கிறது. அப்படித்தான் நிகழ்ந்த நிகழ்வும். அடியேன் கடையேன், மிகவும் பொடியேன். அடியேனையும் ஒரு பொருட்டாக கொண்டு ஒரு லீலையை இப்பெருமான் நடத்தினான். பல விஷயங்களை உலகிற்கு உணர்த்த இந்த அடியவனை ஒரு கருவியாக்கிக் கொண்டான். அவ்வளவே. எது எப்படியோ பழைய பொழிவு நம் சன்னதியில் சூழ்ந்து விட்டது. அடியேன் இவ்வேளையில் உனக்கும் வரதனுக்கும் நடுவில் உபத்திரவமாக இருக்க விரும்பவில்லை. அடியேன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நீர் ஏகாந்தமாக வரதனுக்கு சேவை சாதியும். அண்ணா, ஒரு விஷயம் எனக்கு சற்று குழப்பமாகவே இருக்கிறது. நீ எவ்விஷயத்தை குறிப்பிடுகிறாய் கோவிந்தா? நம்மாழ்வாருடைய பாசுரத்தை நாம் சேவிக்கிறோம் அல்லவா? பத்துடையவர்க்கு எளியவன் என்று. அதன்படி பற்று வைப்பது என்பது ஏற்புடைய ஒன்றுதானே. பிறகு பற்றை அறுப்பதே சிறந்த உபாயம் என்று குறிப்பிடுவது ஏன்? கோவிந்தா, அதற்கு பந்தபாசம் என்பது என்ன, பற்று வைப்பதே என்ன என்பதை, எவ்விஷயத்தில் கைக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்தால் குழப்பம் தீர்ந்துவிடும். அண்ணா, அதை தாங்களே எனக்கு விளக்கி அருள வேண்டும். உன்னை வைத்தே விளக்குகிறேன். உன் தாய் உன்னை பற்றிய அபிப்பிராயத்தில் என் மகன் நன்கு சாஸ்திரங்களை உணர வேண்டும், அதை தானும் அனுஷ்டானத்தில் கைகொண்டு பிறருக்கும் அதன் அவசியத்தை சிறந்த முறையிலும் எளிமையாகவும் எடுத்துரைத்து அனைவரையும் உய்விக்க வேண்டும். அதாவது என் மகன் பெற்ற பிரயோஜனம் அனைத்து வர்க்கத்தினருக்கும் சென்று பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் அந்த தாய் உன்னிடம் பாசத்தோடு இருக்கிறாள் என்று கொள்ள வேண்டும். அந்த நோக்கம் உயரியதாக இருப்பதால் இப்படிப்பட்ட தாய் மகன் உறவு பாசத்தால் ஏற்பட்ட பந்தம் என்று அவசியம் எடுத்துக்கொள்ளலாம். மாறாக தன் மகனே அனைத்தையும் திறம்பட கற்க வேண்டும், அவனே எவற்றிலும் முதன்மையானவனாக திகழ வேண்டும், வித்யை என்று வந்துவிட்டால் தன் மகனின் புகழே பேசப்பட வேண்டும் என்று சுயநலமாக நடந்து கொள்வது, தன் புத்திரனின் பெருமையை தானே அனுபவிக்க நினைப்பது பற்றினைச் சேர்ந்தது. இவ்வித பற்று நிச்சயம் தவிர்க்கப்பட வேண்டியது. மேலும் இதனால் பெரும் அனர்த்தம் விளையும் என்றால் அப்பற்றை அறுப்பதே மேலென்றும் சொல்லப்படுகிறது. விளங்கியதண்ணா. சக பந்துக்கள் இடத்தில் பாசம் வைப்பது தவறல்ல. உலக வாழ்க்கையில் இணைந்து நடப்பதற்கு பாசம் என்பது அவசியமானது. அதையே குறுகிய வட்டத்தில் தன் நலனையே பிரதானமாக கொண்டு செயல்படுவது பற்று என்று கொல்லப்படும். எனவே பற்றை அறுப்பது சிறந்ததாகும். ஆனால் மற்றொன்றை மனதில் வைத்துக்கொள். நீ குறிப்பிட்டாயே பத்துடையவருக்கெளியவன் என்று தொடங்கும் உன்னதமான பாசுரம். அதன்படி நாம் பகவானை சிக்கன பற்றுவதில் தவறில்லை. எல்லாம் வல்ல எம்பெருமானை கண்டு பற்றினால் அப்பெருமாள் எளியவனாகிறான். அவன் தாள்களை பற்ற தடையாயிருக்கும் பௌதிக பற்றுகளை நாம் அறுப்பதற்கு தயக்கம் காட்ட வேண்டிய அவசியமில்லை. எனவே பற்றை பகவானிடத்தில் வைக்க வேண்டும். உணர்ந்து கொண்டேன் அண்ணா.
தங்களின் பந்தம் முக்கியமானது என்பதையும் மனதில் கொண்டேன். வா கீர்த்திவாசா. வந்தனம் ராமானுஜா. வந்தனம். வந்தனம் கோவிந்தா. வந்தனம். இன்று நீ பாடசாலைக்கு வருகிறாய் அல்லவா? நிச்சயமாக. நான் அங்குதான் போய்க் கொண்டிருந்தேன். வரும் வழியில் பெண் ஒருவரை பார்த்தேன். உன்னை காண வேண்டும் என்று சொன்னார்கள். அதை தெரிவிக்கலாம் என்றுதான் உன்னிடம் வந்தேன். என்னை பார்க்க பெண் ஒருவர் வந்திருக்கிறார்களா? சரி கீர்த்திவாசா, உன் தகவலுக்கு நன்றி. நீ வகுப்பறைக்கு செல். சரி, வருகிறேன் ராமானுஜா. வாருங்கள் அண்ணா, நாம் போய் யார் என்று பார்ப்போம். இல்லை கோவிந்தா, இன்னும் சற்று நேரத்தில் வகுப்பு தொடங்கிவிடும். நீ பாடசாலைக்கு செல். அடியேன் மட்டும் சென்று யார் என்று பார்த்துக் கொண்டு வருகிறேன். சரி அண்ணா, சீக்கிரம் வந்துவிடுங்கள். திருப்புட்குடியில் அடியனை தெரிந்தவர்கள் யார் இருக்கிறார்கள்? வந்திருக்கும் பெண் யாராக இருக்கும்? சுவாமி, தஞ்சா, என்ன அதிசயமாக இங்கு வந்திருக்கிறாய்? அவர்கள் எல்லாம் இங்கே? இவர்கள்? அப்பா, அம்மா, கமலை? அவர்கள் யாரும் வரவில்லை. நான் மட்டும்தான் வந்திருக்கிறேன். அப்படியா? ஸ்ரீபெரும்புதூரில் எல்லோரும் நலமாகத்தானே இருக்கிறார்கள்? பதட்டப்படாதீர்கள் சுவாமி, எல்லோரும் சௌக்கியமாகத்தான் இருக்கிறார்கள். நீ தனியாக வந்திருக்கிறாய் என்றதும் எனக்கு கவலை வந்துவிட்டது. அதிருக்கட்டும், நீ எப்படி தனியாக இங்கு வந்தாய்? எதற்காக வந்தாய்? என் அப்பா அம்மாவுடன் காஞ்சிபுரத்திற்கு வந்திருந்தேன், வரதனை தரிசிப்பதற்காக. சரி, அதனால்? எனக்கு உங்களை பார்க்க வேண்டும் போலிருந்தது. அதுதான் அங்கிருந்து அப்படியே. அப்படியே? அடியேன் இங்கு பொழுது போக்குவதற்காகவும் கேளிக்கையில் ஈடுபடுவதற்காகவும் தானே திருப்புட்குழி வந்துள்ளேன். விதித்த நாட்களுக்கு முன்பே உன்னை காண ஓடோடி வந்துவிட்டேன். ஆசையோடு வந்திருக்கும் என்னை உன் கண்களால் பார்த்து என் வேதனையை நீ தீர்க்க மாட்டாயா திருக்கச்சி? இதில் இரண்டாம் பாதி முழுவதையும் ஒரே வீட்டில் காட்சியாக்க வேண்டிய அளவிற்கு அமைக்கப்பட்டிருக்கும் திரைக்கதையினால் ஏற்படும் சலிப்பை தவிர்க்க முடியவில்லை. இருந்தாலும் ஜாக்சன் துரை, வசூல் துரை.